ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பாஸ்பரஸ், கால்சியம், நார் சத்து மிகுந்த சேப்பக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமேட்டு அதை ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஓரமாக வச்சுக்கிட்டேன். ஒரு ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா, ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமேட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கிட்டேன். இது பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வரணும். உளுத்தம்பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சோம்ல பூண்டு, காஞ்ச மிளகா, சீரகம் கொரப்பாக அதை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் டக்குன்னு போடணும். இது எல்லாமே வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ சேப்பக்கிழங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு விசில் விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இது கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதை போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அது ரெண்டுத்தையும் இந்த கிழங்கோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம் காயை. காஷ்மீரி தூளில் காரம் அதிகமாக இருக்காது. ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாவை அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டிட்டு இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆனோடனே கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு தூவி அதை பரட்டினீங்கன்னா இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரை பண்ணும்போதே தனித்தனியாக பிரிஞ்சு வரும். சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. சேப்பக்கிழங்குல வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம லாஸ்ட்டாக அரிசி மாவு போட்டு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா இந்த காய் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இந்த வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். நாங்கள் இன்றைக்கி சாம்பாரோடு தான் வச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.